சார் ஃப்ளக்ஸ் எல்லாம் கூட நீக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்திலேருந்து உத்தரவு வருது. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் விஜய் அப்படிங்கிறவரை ஏன் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? இல்லையா, இப்போ விஜய்யுடைய இந்த மாநாடு, இரண்டாவது மாநாடு தமிழக வெற்றி கழகம், ஒரு நடிகர் விஜய் உருவாக்கியிருக்க கட்சி உருவாக்கினார். இப்போ ரெண்டாவது மாநாடு நடத்துகிறார். இந்த ஓராண்டுகளுக்கு இடையில் ஒரு மொத்தமாக பயணம் செய்தது, பனையூரில் போராடிய மக்களை போய் சந்தித்தது, கோவையில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார், அதில் ஒரு ரோடு ஷோ நடத்தினது, மூணாவது இந்த மாநாடு. அந்த ஒவ்வொரு இடத்துலையும் பேசியது ஒரு 3 நிமிடம் 4 நிமிடம். மொத்தமாகவே அவர் இன்னும் பொது வெளியில் 1 நிமிடம் கூட பேசலை. சார், எங்கள் சோமையா கூட சொன்னாங்க, இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு மாறுதல் நடக்கணும். ஒரு மாறுதலும் நடக்காது. நாளைக்கு நான் சொல்கிறேன் 5 நிமிஷம் பேசுவார். அதையும் யாராவது எழுதி கொடுத்தது பேச போகிறார். அதில் நீங்கள் இப்போ ஏற்கனவே நிறைய கேட்டீங்க. அண்ணாவின் பேரறிஞர் அண்ணாவின் படத்தை தாங்கி சோறுட்டியில் இருக்கிறது, புரட்சி தலைவருடைய திருவுருவ படங்களை தாங்கி சோறுட்டியில் இருக்கிறது. ஏன்னா அதுதான் தமிழ்நாட்டினுடைய வாக்கு வங்கி. அதுதான் பாஜகவும் அதை இலக்காக்குகிறது. தமிழக வெற்றி கழகத்தை தூக்கியிருக்கிற நடி விஜயும் அதைத்தை இலக்காக்குகிறார். ஆனால் எடப்பாடியார் மௌனமாக இருக்கிறார். எங்கள் பொன் வில்சன் எல்லாம் மௌனமாக இருக்காங்க. என்ன காரணம்? இல்லை, அடுத்து பேசுவாங்க. இல்லை, பேசுவாங்கன்னா அவர் விஜய் ஆதரிச்சு பேசுறாங்களா? உங்களை குறுக்கிட்டு பேச இல்லையா? இப்போ நீ நேரம் கொடுக்கல இல்லையா? இப்போ விஜயகாந்த் ஐயா இருந்தாங்க, அவருடைய பிறந்த நாள்லையும் அவருடைய திருவுருவ படத்தை தாங்கி ஒரு சில காட்சிகள் தமிழக வெற்றி கழகமும் விஜயும் வெளிப்படுத்தினாங்க. உடனடியாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அந்நியார் ஒரு அறிக்கை தந்தாங்க. தம்பி விஜய், நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், உன் படத்தை போடு, நீ வாக்கு கேளு, கட்சி நடத்து, ஏன் கட்சி தலைவன், எங்கள் கேப்டனை விஜயகாந்தன் எதுக்கு பயன்படுத்துகிறேன்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரே விஜயகாந்த் படம் கூட அந்த மொத்த மாநாட்டிலையும் சுவரொட்டியிலிருந்து எங்கேயும் இல்லை. அது மாதிரி ஏன் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய மகத்தான நிறுவன தலைவர் புரட்சி தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதயக்கணியாக புரட்சி தலைவரே இதயக்கணின்னு சொன்ன ஒரு பேரறிஞர் அண்ணா, 2 பேரை பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு கட்சியை புதுசாக ஒரு நடிகர் துவக்கி அந்த வாக்கை அறுவடை செய்ய வசீகரிப்பதற்கு முயற்சிக்கிறார். அம்மா வாய் மூடி மௌனியாக கிடக்கிறது அதிமுக. சார், ஏன் சார் சேர் கூட அவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்போ தவறானது. ஐயா, இந்த மாதிரி இல்லை, இப்போ எங்கள் அம்மா ஆட்சியில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ விஜயெல்லாம் ஒரு கட்சியை துவக்கி இருக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வரலைங்கிறது தவறான தகவலா? இல்லை, தவறான தகவல் இல்லை. இவ்வளவு இப்போ இன்னைக்கு இவ்வளவு ஃப்ளக்ஸு 100 அடியில் ஒரு பெரிய கொடிக்க சொல்கிறேன் சார். நம்ம ரெண்டாவது இல்லை, எல்லாமே சொல்கிறேன். நான் அந்த விளம்பர பதாகையெல்லாம் பார்த்தேன். சார் குறுக்கிடுறாங்க. அதனால ஜெயலலிதா அம்மா இருந்தால் ஒரு கட்சி துவங்கிக்க முடியாதுன்றாங்க. ஜெயலலிதா அம்மா அந்த மாதிரி சர்வாதிகாரியாக இருந்தது கிடையாது. ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்பொழுது தான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அதை சொல்ல வரேன். விஜயகாந்த் ஐயாவை பார்த்து சட்டமன்றத்தில் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அனுபவமா பார்த்தேன். கட்சி ஆரம்பிச்சு நடத்துறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, ஏன் உடல்நல பாதிக்கப்பட்டாரு வந்தாலும் சொல்லுவாங்க. ஏன் உடல் ஐயா, இப்போ எங்க பொன்வெல் சென்றவர்களாம் நல்லா தெரியும். இப்போ தமிழக அதாவது விஜயகாந்த் அண்ணன் எவ்வளவு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கல்யாண மண்டபத்தை அலுவலகத்தையும் இடிச்சதாகலாம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரும் கோபம் இருக்கு. யாரு கொடுக்காம நெருக்கடி. ஆனா இன்னும் பனையூர் அலுவலகத்தை இடிக்கல இல்ல. இப்ப நீங்க இப்ப விஜயகாந்த் கோயம்பேட்டுல திமுக இடிச்சிச்சு, அம்மா இடிச்சிச்சுன்னு சொல்றாங்கல்ல. ஆனா விஜயகாந்தால கட்சி எங்க குடும்ப சகோதரன்றாங்க ஸ்டாலின். நாங்க குடும்ப நண்பர்கள். என்ன மாத்தி இல்ல, அவங்க நாங்க ரொம்ப காலமா குடும்ப நண்பர்கள் அம்மா சொல்றாங்க. ஆனா விஜயகாந்த் என்ன சொன்னாரு, திமுக தான் எங்களை ஒழிச்சிச்சுன்னு சொல்லி திமுக சொந்த அலுவலர் அப்படியெல்லாம் நெருக்கடியை சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட வளர்ந்துச்சுல. ஒரே ஒரு வழக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் விஜய் மேல ஒரு வழக்கு கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு போடல. அவர் மேல மட்டும் இல்ல, அந்த கட்சியை சேர்ந்தவர் மேல கூட போடல. நீங்க வெளியிலேயே அனுப்ப மாட்டீங்களா? எதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டீங்களா? இல்ல இல்ல, தவறான தகவல். அண்ணா நீங்க 13 மணி நேரம், அதாவது 13 கிலோமீட்டர் ரோடு ஷோ நடத்தினாரு கோவை விமான நிலையத்தில். நான் அறிந்த வகையில் இப்போ இருக்கிற இந்த சபையில், நம்ம நியூஸ் 7 தமிழ் சபையில் இருக்கிற எல்லா சீனியர்ஸ் இருக்காங்க, அப்சர்வர் இருக்காங்க. கோவை விமான நிலையத்தினுடைய அந்த காட்சியை இப்போ நம்ம நியூஸ் 7ல் போட்டு பாருங்க. இந்தியாவில் உலகத்தில் ஒரு விமான நிலையத்தையே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டு களமா மாற்றி அங்கிருந்து 13 கிலோமீட்டர் ஊர்வலம் கூட்டம். ஆமாயா, கூட்டங்கிறத இல்ல, உள்ள திறந்து மைதான களம் மாநாட்டு களமா அந்த விமான நிலையத்தை மாத்துறாங்க. 13 கிலோமீட்டர் ரோடு ஷோ நடத்துறாரு போலீஸ் பாதுகாப்பு. இத்தனைக்கும் பிற்பாடு ஒரு வழக்கு கூட விஜய் மேல. ஆனா இதே கோபாலகிருஷ்ணனையோ நானோ எங்க குமாரையாவோ சோமண்ணனோ வில்சனனோ 1 கிலோமீட்டருக்கு இங்க நுங்கம்பாக்கத்துல இருந்து நம்ம ஜெமினி பிரிட்ஜ் வரைக்கும் கூட போக முடியாது. அவ்வளவு சுதந்திரத்தை தந்து தமிழக வெற்றி கழகத்தை விஜயை வளர்த்துறதே திமுக தான். இதே கண்டனத்துக்குரியது. இவ்வளவு சுதந்திரம் வேற யாரும் இந்தியாவில் யாருக்கே தர்றாங்களா? திமுக ஐயா, அதாவது இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் தலைமை தேர்தல் அதிகாரி சந்திக்கிறதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் போறாங்க. டெல்லியில போலீஸ்
பெரிய பெரிய தடுப்புகளை வச்சு தடுத்து வெளியேற்றி வழக்கு போடுறாங்க, ராகுல் உட்பட பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரை. ஆனா விஜய் எப்படி பாத்தீங்களா, அப்படியே தனி விமானம், அப்படியே நீங்க இன்னும் மோடிக்கு இல்லாத விஜய்க்கு பேக் சப்போர்ட் திமுக செய்யறாங்க. ஆமா, மறைமுகமா உதவுறாங்க. தவறானது, பிழையானது. பிஜேபியும் திமுகவும் சேர்த்து வளர்த்தது தமிழக வெற்றி கழகத்தை. நான் அப்படிதான் பாக்குறேன். பிஜேபியும் திமுகவும் சேர்த்து வளர்த்ததுல அது பிள்ளை. எவ்வளவு பெரிய கொடுமை இது. ஒரு சாதாரண ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சா இவ்வளவு சுதந்திரம் யாரு தருவா? இப்ப நாங்க கட்சி ஆரம்பிச்சா நான் 40 ஜனநாயக நாட்டுல சாதாரண நடிகர் ஆரம்பித்தால் இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க கூடாதுன்னு இருக்கா? ஆமா, ஏன் Y+ யாரு கொடுத்தாங்க? இப்ப எனக்கு கொடுத்துருக்காங்களா? எங்க சோமன் கொடுத்துருக்காங்களா? குமாரையாவை தான் கட்சி நடத்துனாங்க. பெரிய பாஜக RSS மோடியை விட சீரியர். ஒரு ஏட்டையா கூட இல்லை எங்களுக்கெல்லாம். எப்படி விஜய்க்கு மட்டும் நேற்று வந்த ஒரு சின்ன குட்டி நடிகர் ஒரு விஜய் தம்பிக்கு மட்டும் எப்படி உடனடியாக Y+? அதை விட நீங்க இப்ப எங்க ஐயா சொன்னாங்கல்ல, தூய்மை பணியாளரை பார்க்க வரலன்னு. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா ஐயா? இன்னும் புரட்சி தலைவரை போல, புரட்சி தலைவர் அம்மாவை போல பொது இடத்துக்கு நான் வரமாட்டேன், பனையூர்ல இருப்பேன். இரண்டாவது பொது இடத்துக்கு காட்சிக்கு வர்றாருன்னு சொல்றாங்கல்ல. இல்ல, தன்னை காட்சிப்படுத்துறதுக்கே கூட்டத்தை ஒருங்கிணைத்தவங்களே சொன்னாங்க, நீங்க வந்தீங்கன்னா ஒரு பெரிய கிரௌட் ஃபுல் ஆகும், அதை வைத்துக்கொண்டே இந்த போராட்டத்தை என்ன பண்ணிடலாம், நாங்க வந்து உங்களை பாக்குறோம் அப்படின்னு அந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர்கள். ஆமாயா, இப்ப சொன்னதை நம்ம கேட்டோம். ஓபனா அவங்க பேசலையா? அவருங்க தேவதூதராயா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண நடிகர், ஒரு கட்சி தலைவர், போராடுகிற மக்களை விமான நிலையத்துக்கு வரும்போது விமான நிலையம் இதுவரை தமிழ்நாடு கண்டுடாத ஒரு கூட்டத்தை பார்த்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அனுமதிச்சதுங்கிற நான் கூட்டத்தினுடைய மகிமை சொல்லல. நீங்க அந்த விமான நிலையம் அதுக்குள்ள அந்த மகிமை இருக்குல்ல, நீங்க சொன்னதுக்குள்ள அந்த மகிமை அதுதான் அரசாங்கம் ஃபோர்ஸ் பண்ணுதுங்கிற. அரசாங்கம் அந்த சலுகையை கொடுத்து செயற்கையா மக்கள் செல்வாக்கு இருப்பதை போல ஒரு தோற்றத்தை விஜய்க்கு தர முயற்சிக்கிறது. ஏனென்றால் ஒரு தத்துவ உறுதி இல்லாத, கோட்பாட்டு உறுதி இல்லாத, சாதாரண ஒரு பிழைப்புவாதி ஒரு நடிகர், எந்த முகவரியும் இல்லாத ஒரு நடிகர் நாட்டை ஆள வேண்டும் என்று தமிழ் சமூகத்தை மீண்டும் நடிகர் நாடாளுகிற நிலையில தமிழ் சமூகத்தை ஒரு மூட சமூகமா, தமிழ் சமூகம் ஒரு அரசியல் அறியாமையில மூழ்கி கிடக்கணும்னு யாரோ வெளிசக்திகள் விரும்புகிறார்கள். நடிகர்கள் வரக்கூடாது அப்படின்னு இருக்கா சார் தமிழ்நாட்டில்? வரக்கூடாது. இந்தியாவிலேயே உலகத்திலேயே எங்கேயும் இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும் எப்படியா வயசானவரை நடிகர்கள்லாம் வந்து ஆட்சி செய்தவர்கள் மோசமா பண்ணியிருக்காங்களா? கருத்தியல் புரட்சி தலைவரும், கருத்தியல் புரட்சி தலைவர் அம்மாவும், கருத்தியல் கலைஞரும், கருத்தியல் அண்ணாவும், அவர்கள்லாம் அரசியலில் நடிப்பை ஒரு தொழிலா வச்சுக்கிட்டாங்க. முழு நேரமா சிந்தனை முழுக்க தத்துவ சிந்தனையோட பட்டுக்கோட்டையார் பாடலுக்கும் புரட்சி தலைவர் வாழ்க்கைக்கு ஏதாவது வேறுபாடு இருந்துச்சா? காடு விளைஞ்ச மச்சா நமக்கு கையங்காலம் தானே மிச்சம்னு அவர் எழுதுனதுக்கும் புரட்சி தலைவர் வாழ்ந்ததுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்காயா? ஆனா விஜயகாந்த், நம்ம விஜய் தம்பி அப்படியா இருக்காரு? எவ்வளவு பெரிய பனையூர்ல பங்களா, எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பெரிய வெளிநாட்டு காரு. புரட்சி தலைவர் வெளிநாட்டு கார்ல வந்தாரா? புரட்சி தலைவர் ஏதாவது பெரிய மாட மாளிகையில வசித்தாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள்ல இல்லாம எப்படி சார் இருக்காங்க? புரட்சி தலைவரையும் சொல்றேன், புரட்சி தலைவர் அம்மாவை சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்க கம்பேர் பண்ணி நீங்க எப்படி ஏழைகளோட வசிக்கிறீங்க? அப்புறம் எப்படி படத்துல ஆட்சியாளர்களா இருக்கிறவங்க விஜய் அளவுக்கு கூட வீடு வச்சுக்கலைன்னு சொல்றீங்களா? இன்றைய ஆட்சியாளரா இருக்கிறவங்க, அமைச்சர்களா இருக்கிறவங்க அந்த அளவுக்கு கூட வீடு வச்சுக்கலைன்னு சொல்றீங்களா? நான் முதலமைச்சர் ஸ்டாலின் போய் பாருங்க, சிஐடி காலனில அபார்ட்மெண்ட் வீடு மாதிரி இருக்கு. 10 பேர் கூட முடியாது. முதலமைச்சராக அவர் போற பொழுது நான் பூங்கத்தோட போறேன், நிக்கிறதுக்கு இடம் இல்லை. சும்மா நம்ம குட்டி வீடு. இப்போ எங்க பொன்னுவில் செல்வனை விட சின்ன வீடு. கோபாலபுரத்தில் கலைஞரையா வீட்டை போய் பாருங்க. நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜன்னலுக்கு அதே கதவு. பெரிய பெரிய பிரதமரெல்லாம் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்த அந்த தலைவர்கள் கூட நீங்க போய் அங்க அண்ணாவை சிம்பிளா இல்லையா? இவர் பெரிய கோடீஸ்வரர். இன்னைக்கு மாநாட்டை பாருங்க. இந்த மாநாட்டுக்குள்ள ஒரு விஷயம் நான் வந்துடுறேன் தனியரசன், அவரோட வீடுக்கெல்லாம் போக வேண்டாம். இப்ப திமுக எதிர்ப்புல இன்னும் வலிமையா விஜய் நாளை தன்னுடைய கூட்டத்தை கட்டமைத்தால் என்ன ஆகும் தமிழ்நாட்டில்? இல்லையா, இப்போ ஒரு அப்படி திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வாக்கு சிதறமானால், தமிழக வெற்றி கழகத்துக்கு அது மடைமாறுமானால், அது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அதனால நம்ம வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடிகர்கள் விஜய் போன்றவர்களுக்கு யாருக்கு இழப்பு சார்? அது அதிமுகவுக்கு கூடுதல் இழப்பு. ஏன்னா ஒரு திமுக அச்சப்படவே இல்லையே, இது சார்ந்து எந்த விமர்சனம் வைக்கல. அதுதான் அதிமுகவுடைய பலகீனம், அதுதான் எடப்பாடியுடைய பலகீனம். இப்ப நீங்க இப்ப தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கட்சியினுடைய ஐக்கானா இருக்கக்கூடிய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் படத்தை போடுறது மட்டும் இல்ல, ஆதவர்ஜுனாவும் இல்ல. அதனால எடப்பாடி நினைக்கலாம் எம்ஜிஆருடைய கூட புகைப்படத்தை போடுறதுனால வாக்குகள் போயிடாது, அதிமுக வாக்கு ரெட்டை இலைக்கு தான் அப்படிங்கிற அவர் திடமா இருக்கலாம். ஆனா திமுக தான் பல இடையூறுகளை கொடுக்கணும். அப்ப யாரு பயப்படுறாங்க? அப்படின்னா அதிமுக வாக்கு திமுகவுக்கு எதிராக ஒரே இடத்துல குவியாம எடப்பாடிக்கு கொஞ்சமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சமும் போனா அது திமுக. இல்ல, அவர் எடப்பாடி கான்பிடண்டா நம்புவாங்கல்ல.
போகாது. என்ன புகைப்படம் வேணாலும் வச்சுக்கிட்டோம், எம்ஜிஆர் புகைப்படம் வச்சுக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் சொன்ன ரெட்டைலைக்கு தான் வாக்கு வருங்கிறதுல அவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஆனா திமுக கொடுக்குற நெருக்கடி அப்படிங்கிறது அண்ணா புகைப்படத்தையோ இல்லைன்னா இதே மாதிரி விஜயோ கூட்டம் நடத்தினா நம்ம வாக்கு போயிரும்னு அவங்க நினைக்கலாம்ல. அதனால யாரு நெருக்கடி கொடுக்குறாங்க அவங்களுக்கு தானே பயம் அதிகமா இருக்கும். அதை விட என்ன கொடுமையா, அண்ணாவின் பெயரால திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா உருவாக்கியது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா. அண்ணா 67 ஒரு புரட்சியை நடத்தி காங்கிரஸ் கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றி அரியணைக்கு வருகிறார். அப்படி ஒரு புரட்சியை நான் நிகழ்த்த போறேன்னு தம்பி விஜய் சொல்றாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணா படத்தை பயன்படுத்தினதுக்கு ஏன் ஸ்டாலினோ யாரோ எதிர்ப்பு தெரிவிக்கல? அண்ணா காமன் பொதுவானவர், அது அதிமுகவே வச்சிருக்கேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அதிமுக தன்னுடைய கட்சிக்கு பெயரே வச்ச பிறகு அண்ணாவின் பெயரால பல இயக்கங்கள் நடக்கிற பொழுது அதை தடுக்க முடியாது. ஆனா புரட்சி தலைவர் நிறுவனம் பிறகு எம்ஜிஆர் கழகம் அப்படின்னு பல கட்சிகள் எம்ஜிஆர் பெயர்ல வைத்திருந்தவங்க எல்லாமே எம்ஜிஆருடைய படங்களை வைத்திருந்தாங்களே. அப்புறம் எம்ஜிஆர் அதிமுக இருந்துச்சு, உங்களுக்கு தெரியாத கட்சிகள். மகிழ்ச்சி. ஆனா அவங்களை எல்லாம் திமுக அதிமுக அம்மா எப்படி எதிர்த்தாங்க? நீங்க கடுமையா எதிர்த்து கடுமையா ஒடுக்கி அந்த கட்சியை அழிச்சாங்க. ஆனா இன்னைக்கு எடப்பாடி ஐயா ஏன் விஜய் மீது விமர்சிக்கவே இல்லை? தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கல. புரட்சி தலைவர் படத்தை தாங்கி நீங்கள் இயக்கத்தை நடத்தக்கூடாதுங்கிற ஒரு அறிக்கை வரல. அப்படின்னா விஜய் பார்த்து பயப்படுறது எடப்பாடி. விஜயும் அதிமுக விமர்சிக்கலையே சார். தன்னை விமர்சிக்காதவர்களை ஏன் விமர்சிக்கணும்? விஜய்க்கு அதுல ஏதாவது நஷ்டமாயா? விஜய்க்கு ஏதாவது வாக்கு வங்கி இருந்துச்சா? அரசியல் கட்சி நடத்தினாரா? அதிமுக தான் ஆட்சியில் இருக்கு. அதிமுக பிரதான எதிர்கட்சி. விஜய்க்கு ஒரு ஓட்டு அதிமுக வந்தால் லாபம் தானே. ஆகவே இதுல வந்து கடுமையா பாதிக்கப்படுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியும். ஆகவே எடப்பாடி இப்பொழுதாவது விழித்துக் கொண்டு கடுமையா தாவேக்காவை தாக்கி பேசணுங்கிறீங்க. அந்த மாதிரி புரட்சி தலைவர் அண்ணாவின் பெயரை பயன்படுத்தக்கூடாது, திருவுருவப்படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்நியார் தேமுதிக சொன்ன மாதிரி அவரு சொல்லணும். விஜயை கடுமை அண்ணா பொதுவானவர்ங்கிற மாதிரி எம்ஜிஆரும் பொதுவானவர்னு எல்லாருமே பயன்படுத்துறாங்க. ஆனா விஜயகாந்த் பொதுவானவர் இல்ல, எங்க கட்சிக்குரியவர்னு பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இதை எல்லாரும் எடுக்கலாம். அந்த ஸ்டாண்ட் எடுத்த உடனே தம்பி விஜய் அந்த அவருடைய திருவுருவப்படத்தை அவர் பயன்படுத்திக்கல. அதே மாதிரி புரட்சி தலைவரை சொன்னா நாளைக்கு காமராஜரை காங்கிரஸ் மட்டும் தான் கொண்டாடணும் இருக்கா சார்? அவங்கள கொள்கை தலைவரை எடுத்துக்கிறாரு இல்லையா? அது பாஜக கூட சொல்றாங்க, RSS கூட காமராஜரை கொண்டாடுறாங்க. பிழையானது தான், தவறானது.